விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்துடைய செகண்ட் சிங்கிளான ஒரு பேரே வரலாறு சாங் இப்போ வந்து வெளியாயிருக்கு. எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. வேற லெவலில் ஃபயரை தான் நம்ம வந்து அனிருத் அவர்கள் பண்ணி வச்சிருக்காரு சொல்லி ஆனோம். ஸோ விஜய் அவர்களோட வாய்ஸும் வேற லெவலில் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு லைனுமே பட்டாசாக இருக்குது. ஸோ அரசியலுக்கு சம்மந்தமான விஷயங்களை தான் இதில் வந்து முழுக்க முழுக்க வச்சுருந்தாங்க. தளபதி கச்சேரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டையும் அரசியலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. பட்னா இது முழுக்க முழுக்க ஒரு அரசியலை பேஸ் பண்ண ஒரு தரமான ஒரு சாங்காக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்க யாரை எதிர்த்து பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியலையா? தமிழ்நாட்டில் ஆடக்கூடிய அந்த அரசை தான் வந்துட்டு இவங்க வந்து எதிர்த்து வந்து இந்த மாதிரிக்கு வந்து பாடல்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கூட வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரிக்கு ஏதோ இருக்குமோ, அரசியல்னால் கொஞ்சம் திகட்டுங்க, சர்க்கார் படம்லாம் அந்த அளவுக்கு ஓடாது, காரணம் அரசியல் கண்டென்ட் தான். பட் இது கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜாலியாக தான் இருக்குது. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரிக்கான ஒரு நல்ல சாங்காக தான் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ சாங் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு கொடுத்த அளவுக்கு எல்லாமே வந்துட்டு வெறித்தனமாக தான் இருக்குது. பட் இன்னும் பசங்க வந்து டீகோடிங் வந்து பண்ண ஆரம்பிக்கல. ஸோ பசங்களாம் இப்போ உட்காந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பண்ணி முடிச்சுட்டு ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்மளால் வந்து இந்த விஷயம் வந்து டீகோட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். பட் அனிருத்திட்டேருந்து ஒரு தரமான சம்பவம் நமக்கு வந்து இந்த ஒரு பாடல் மூலியமாக கிடச்சிருக்கு. ஸோ அதில் நான் வந்து ஹாப்பி, ஒரு நல்ல சாங் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஜனநாயகன் படத்துக்கு நல்ல சாங் ஆல்பம் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.